நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்த்து சம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, on 31st 12/13 X Limited acquired 80% equity shares of Y Limited. The profit or loss account and general reserve balance as per balance sheet of Y Limited prepared on 31st 12/13. அதாவது இப்போ வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ இந்த சம் ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரே ஒரு டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 31st பார்த்தோன்னே இதை போஸ்ட் அக்யூசியேஷன், அதாவது ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்னு பார்ப்போம். அப்படி கிடையாது. இப்போ இதில் ஒரே ஒரு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டேட்டை தான் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்னு எடுக்கணும். கேபிட்டல் ப்ராஃபிட் எல்லா சம்லேயுமே கம்பல்சரி வரும், கிடைக்கும். ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து நில்லுன்னு வரும். கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் ரெவென்யூ ப்ராஃபிட் போட முடியும். சம்மில் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து இல்லாமல் நிறைய சம்ஸ் இருக்குது, ஆனால் கேபிட்டல் ப்ராஃபிட் இல்லாமல் சம்ஸே கிடையாது. ஸோ இது 31st இருக்குது, அப்போ நான் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் தான் போடுவேன் அப்படிலாம் கிடையாது. இது கொடுத்துருந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டேட்டை வந்து, அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடிக்கிறாங்க இல்லையா, பேலன்ஸ் ஷீட் முடிக்கிற அப்போவே அன்னைக்கே இவங்க வந்து 31st எப்போவுமே 1 ஆரம்பிக்கிறது, அவங்க 31st முடிச்சுட்டு 31st ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டோட ரேட் வந்து 6,80,000 ஜென்ரல் ரிசர்வர் வந்து 1,44,000 கொடுத்துருக்காங்க. ஆன் த டேட் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் ஷேர்ஸ் த அசட்ஸ் ஆஃப் Y Limited வேர் ரீவேல்யூட் அண்ட் கெயின் எவ்வளோனா 1,20,000 வாஸ் ஃபவுண்ட் அவுட். கேல்குலேட் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுதான் கொஷின். இப்போ வந்து சம் பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஒருத்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 80% வந்து நம்மள எக்ஸ் லிமிட்டட் வந்து அக்யூர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. 31st தான் நம்மளோட கேபிட்டல் ப்ராஃபிட் இல்லை, அதனால் 80%னால் அது 8:20 போடலாம். ஹோல்டிங் ஷேர்ஸ் எவ்வளோனா 8, மைனாரிட்டி ஷேர்ஸ் எவ்வளோனா 20. இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து எப்போனா 31st 12/31 தான் ஆரம்பிக்குது. அதுக்கான டேட் என்ன அப்படின்னா 31/12/13. இதில் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 6,80,000. அடுத்து ஜென்ரல் ரிசர்வர் வந்து 1,44,000. அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன் த டேட் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் ஷேர்ஸ் த அசட்ஸ் ஆஃப் Y Limited வேர் ரீவேல்யூட் அண்ட் கெயின். ரீவேல்யூட் அண்ட் கெயின் அப்படின்னாலே வந்து இதை வந்து நம்ம ஆட் தான் பண்ணணும், ஏன்னா வந்து அது கெயின் தான் ஆகுது, அதனால் நம்ம வந்து ஆட் பண்ணணும். எதுலன்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டில். அப்போ ரீவேல்யூட் அண்ட் கெயினை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வர்றது தான் நம்மளோட கேபிட்டல் ப்ராஃபிட். இதில் வந்து ஹோல்டிங் ஷேர்ஸ்க்கும் மைனாரிட்டி ஷேர்ஸ்க்கும் நம்ம வந்து பர்சன்டேஜ் வச்சு பிரித்து கொடுத்துடணும். அடுத்த அவ்வளோதான், சம்மே முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து இதில் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் கிடையாது, அதனால் ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து நில், அவ்வளவுதான் இந்த சம்.